விஜய் அவர்கள் எங்கெங்கெல்லாம் வாக்கு சதவீதம் அதிகமா வாங்க போறாரோ, எங்கெங்கெல்லாம் வின் பண்ற சான்ஸ் இருக்குன்னு நினைக்கிறாரோ, அந்தந்த தொகுதியில வந்து பார்த்தீங்கன்னா, பாமகவையும், விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் அந்த வேட்பாளர்களை நிற்க வைக்கப் போகிறது நம்முடைய தற்பொழுதைய ஆளுங்கட்சியும், எதிர்க்கட்சியும். காரணம் என்னன்னா, விஜய் அவர்களை வீழ்த்த ஆளுங்கட்சியாலையும், எதிர்க்கட்சியாலையும் முடியாது. ஏன்னா, அவர்களுடைய எதிர்ப்பு வாக்குகள் தான் விஜய் அவர்களுக்கு போகப் போகுது. ஆனா, நம்ம மக்கள எத வச்சு வந்து நிக்க வைக்க முடியும்? எத வச்சு அவங்கள கவர் பண்ண முடியும்? அந்த ஓட்டு விஜய்க்கு போகாம தடுக்க முடியும்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு வார்த்தை ஜாதி. அந்த ஜாதியை வச்சு அந்த ஜாதியை சார்ந்து அவங்க ஓட்டு போட வச்சிட்டோம்னா நம்மளுக்கு பிரச்சனை இல்லை அந்த தொகுதியில அப்படின்னு நினைச்சிட்டு தான் எந்தெந்த தொகுதியில விஜய்க்கு ஆதரவான ஓட்டுகள் அதிகமா இருக்குதோ அதை வச்சு முன்னாடியே வந்து ஒரு சர்வே எடுத்துட்டு அந்த தொகுதிகளில் விசிகாவை சார்ந்தவர்களையும் பாமகவை சார்ந்தவர்களும் நிக்க வச்சு விஜயை எப்படியாச்சும் காலி பண்ணணும் நினைக்கக்கூடிய அரசியலாகத்தான் தேர்தலாகத்தான் இப்போது போயிட்டு இருக்கு. ஸோ இதை நம்ம பார்த்து இப்படிதான் நம்ம பிளெக்சிபிளா போகணும், ஜாதியை பார்த்து தான் ஓட்டு போட்டு போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய சூழ்நிலை கொஞ்ச நாள் இல்லாம இருந்தது பார்த்து நான் பெருமைப்பட்டேன். எல்லாரும் சேர்ந்து அவங்க வீட்லயும் விசில் சின்னம், இவங்க வீட்லயும் விசில் சின்னம், அந்த தெருலையும் விசில் சின்னம், இந்த தெருலையும் விசில் சின்னம் பொதுவான ஒரு சின்னமாக மாறிடுச்சு, எல்லாரும் சேர்ந்து கொண்டாடுற ஒரு சின்னமா மாறிடுச்சுன்னு சொல்லி சந்தோஷப்பட்டோம். ஆனா அந்த சந்தோஷத்தெல்லாம் தூக்கி உள்ள வைங்கடா, நாங்க போடுறப்ப என்ன பண்றோம்னு சொல்லிட்டு இந்த பழம் சாப்பிட்டு கொட்டையை போட்ட இந்த அரசியல்வாதிகள் இப்படி ஒரு பிளானை வந்து பண்ணி வச்சிருக்காங்க. நீங்க சொல்லுங்க, அப்படி உங்களுக்கு உங்க தொகுதியில வந்து பாத்தீங்கன்னா பாமக சேர்ந்தரோ விசிகாவை சேர்ந்தரோ அவங்களுக்கு தான் ஓட்டு போடணும்ன்ற ஒரு நிலைமைக்கு நீங்க தள்ளப்பட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க? அப்பவும் விசில் சின்னத்துக்கு தான் வாக்களிப்பீங்களா அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.